Hey guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் இந்த வீக்கெண்ட் எப்படி போச்சு? ஃபர்ஸ்ட் யாரு ஃபேர்வேஸ் கரெக்டா சொல்றேனா? கோபி விஜய் ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏய் ஈமாவரி குண்டி இங்க வா. இங்க பாருங்க எங்க ஈமாவரி எவ்வளவு அழகா இருக்கான்னு. ஏய் புதுசா யார் வாங்கி கொடுத்தா? நானும் சொல்ல மாட்டியா? லைவ்ல தானே இருக்கேன். நானே வாங்கி கொடுத்தேன்னு சொல்லு. குளிச்சியா நீங்க? எத்தனை நாள் கழிச்சு குளிச்சா? செந்தில் மாமாவை குளிக்க வச்சா. அங்க பாருங்க குளிக்க வச்ச ஆள. என்ன ஸ்டைலா போஸ் கொடுத்துட்டு இருக்கேங்க வா. யார் யார் வீட்ல எல்லாம் இன்னைக்கு நான்வெஜ்? என் வீட்ல கறி குழம்பு. எங்க குட்டி வரான். எங்கடா லைவ்ல எப்படி காமிக்குது? குட்டிங்க வாடா. என்ன நொண்டி நடக்கிறான்? என்னடா ஆயிடுச்சு? கோபிநாத் ஃபைனா சூப்பர். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். குட்டி ஹாய் சொல்லிரு. ஹாய். எங்கடா அரவிந்த்? ஹாய். ஹாய். லைவ் போய் அரை மணி நேரம் ஆகுது. மணி கேக் எடுத்துட்டீங்களா? கேக் வெட்டலாம். நாங்க வந்து யூடியூப்ல வந்து எங்களுக்கு 9 lakhs சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் ஆயிட்டாங்க. ஸோ அதனால நாங்க கேக் வாங்கி வச்சிருக்கோம். கேக் வாங்கி பல நாட்கள் ஆகின்றது. இப்போ அந்த கேக்கை வெட்டினாலும் சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனா வெட்டதான் டைம் இல்லை. அவ்வளவு பிஸியா இருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன். எங்க வீட்டுல நான்வெஜ் பிளாக் டான் ஜாலி தான். நான் இன்னைக்கு இன்னும் நான்வெஜ் சாப்பிடல. அன்னைக்குமா நைட்டு தான் சாப்பிடுவேன்னு நினைக்கிறேன். ஏய் என்னடா சோறு செந்தில? தோசை குழம்பு சீ. இன்னைக்கு நான்வெஜ் இல்ல கைஸ். எங்க வீட்ல பருப்பு குழம்பு சோறு. ஏன்டா நீங்க ஞாயிற்றுக்கிழமை தானே நான்வெஜ் செய்யலையா? இப்ப எனக்கு ஏன் புரிஞ்சிருச்சு. எங்க ரேமாக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப காய்ச்சல், உடம்பு சரியில்லை. அதனாலதான் வந்து ஏய் வாங்கடா வாங்கடா வாங்கடா. அதாவது நம்ம டீம் வந்துட்டாங்க. நம்ம டீமோட சேர்த்து லக்கி நாயும் வந்துச்சு. இவன் பேர் தான் லக்கி. வாடா வாடா வாடா. கண்ணா ஹாய் சொல்லிடு. ஹாய். ஓகே. குட்டி ஒண்ணும் பண்ணல. ஹலோ நீங்க என்ன ஊருங்க? நாங்க வந்து சேலம்ல இருக்க ஓமலூர். மேட்டூர் மூர்த்தி லொகேஷன் ப்ளீஸ். அதாங்க சேலம்ல இருக்க ஓமலூர். எங்க ஊர்ல மட்டும் மழையே இல்ல. ஏன்னு தெரியல எனக்கு. மழை வந்துச்சு அதனால விட்டு போச்சு. மழை வரவே இல்ல. எப்படா? உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது. எப்ப தூச்சு? மதியம் நான் தூங்கிட்டு இருந்தேன். இளவரகுமாரா என்ன பேரு இது? ஒருவேளை இளவரகுமாரா இருக்குமோ? தப்பா படிச்சுட்டோம். ஏய் போங்கடா இந்த பக்கம். அக்கா நானும் சேலம். சந்தோஷ் சூப்பர் சூப்பர். ரகு ரத்தினா ஹாய். எங்களுக்கு வந்து நீங்க மறக்காம எல்லாரும் வந்து யூடியூப்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடிய சீக்கிரம் 1 million வந்துரும் நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்க தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நடக்கும். ஏன்னா இப்பதான் 9 lakhs வந்திருக்கு. இன்னும் ஜஸ்ட் 100K தான் இருக்கு. 100K வரதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா வேணும். என்னோட யூடியூப் சேனல் லிங்க் வந்து என்னோட பயோலே கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்க. அப்புறம் முக்கியமா சொல்றதுக்கு வேற ஒரு விஷயமும் கிடையாதுங்க. வேற எதுக்கும் லைவ் வரல. சும்மா போர் அடிக்கேன்னு லைவ் வந்தேன் நானு. எல்லாரும் எனக்கு கழுவி ஊத்தாதீங்க. அதே மாதிரி வந்து சென்னையில ஃப்ளட் வந்து இப்ப கம்மியா இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். இன்னைக்கு நான் நியூஸ் பாக்கல. ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லா நான் தூங்கிட்டேன். எல்லாரும் வந்து கொஞ்சம் சேஃபா இருங்க. போன ஃப்ளட் அப்ப நான் சென்னையில தான் இருந்தேன். ரொம்பவே கஷ்டப்பட்டோம். அட் த சேம் டைம் வந்து எல்லாரும் ஒன்னா இருந்ததுனால எங்கேயும் வெளியே போக முடியாது. கரண்ட்டும் இல்ல. ஸோ எல்லாரும் ஒன்னா இருந்ததுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எல்லாரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம் லாஸ்ட் டைம். அது ஒரே ஒரு நன்மை தான். மற்றபடி ஒன்றும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஃபோன் இல்லாமல் வந்து வாழ்ந்தோங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அப்போது இப்போ இருக்க முடியுமான்னு தெரில. பட் அப்போ இருந்தோம். ரொம்பவே ஜாலியாக போச்சு. கரண்ட் இல்லை, ஃபோன் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி ஜாலியாக போச்சு. பட் என்ன நிறைய பேர் வீட்டில் தண்ணி பூந்ததுங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான். நமக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது நம்ம இதை ஃபேஸ் பண்ணுறது. ஸோ எத்தனை முறை அடித்தாலும் திரும்ப 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 வருவோம் அப்படிங்கிறது தான் வந்து சென்னை பீப்புள்ஸ். ஏன்னா நானும் சென்னையில் தான் காலேஜ் ஃபுல்லாக அங்கே தான் படித்தேன். என்னோட ஸ்கூலிங்கும் ஃபுல்லாக அதில் தான் பாதி படித்தேன், சென்னையில் தான். ஸோ என்னோட பாதி லைஃபே வந்து இது வரைக்கும் வாழ்ந்த பாதி லைஃபே நான் சென்னையில் தான் வாழ்ந்தேன். ஸோ நானும் சென்னையில் தான் வாழ்ந்தேங்கிறதுல பெருமைப்படுறேன். இப்போ நான் அங்கே இல்லைங்கிறதுல லைட்டாக
ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். நான் ரொம்ப மொக்க போட்டு இன்னைக்கு உங்க கழுத்தெல்லாம் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை பாய் பாய்.